நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட மன்சூர் அலிகானின் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து மன்சூர் அலிகான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். இந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள், மேலும் அதிமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என மன்சூர் அலிகான் தரப்பிலிருந்து கோரப்பட்டுள்ளது, விவரங்கள்? நடிகர் மன்சூர் அலிகான் கடந்த மாதத்துல இந்திய ஜனநாயக புலிகள் என்ற கட்சியை தொடங்கினார். தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவினர் திரு SP வேலுமணி, தங்கமணி, திரு KP முனுசாமி, பெஞ்சமின் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டவர்களை இன்றைய தினம் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய தலைவர் மன்சூர் அலிகான் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அவருடன் அவருடைய கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் இந்த பேச்சுவார்த்தையில இடம்பெற்றிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அதிமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அதனோடு தனக்கு ஏதாவது தொகுதி ஒதுக்கீடு செய்யும் பட்சத்தில் அதில் போட்டியிடுவதற்கும் தயாராக இருப்பதாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மன்சூர் அலிகானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் 1998 ஆண்டிலும் 2009 ஆண்டு சுயேட்சையாகவும் 2019 ஆண்டு நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திண்டுக்கல், பெரியகுளம் உள்ளிட்ட தொகுதிகளில் அவர் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் அதிமுக கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதோடு தனக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யும் பட்சத்தில் அந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு தயார் என தன்னுடைய விருப்பத்தை அதிமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவித்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.